இந்த வாட்டி நாம இந்த 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு மிதுன ராசியில இருக்காங்க, கேது சிம்ம ராசியில இருக்காரு, மகர ராசியில சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் 4 கிரகங்கள் இணைந்து இருக்காங்க, கும்ப ராசியில ராகு இருக்காரு, மீன ராசியில சனி பகவான் இருக்காரு. இந்த மாதம் 4ஆம் தேதி மகரத்தை விட்டுட்டு புத பகவான் கும்ப ராசிக்கு போவாரு, அங்க ராகு உடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 6ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசியை விட்டுட்டு கும்பராசிக்கு போயிட்டு அங்க புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து இருப்பாரு. அப்புறமா இந்த மாதம் 16ஆம் தேதி சூரிய பகவான் மகரத்தை விட்டுட்டு கும்பத்துக்கு செல்லிட்டு அங்க ராகு புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை, அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ராசியில சுக்கிரன் மற்றும் புதன் அமைப்புன்றது உங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் மற்றும் புதன் என்ன பண்ணுவார், நமக்கு அட்ராக்டிவ்னஸ்ன்றது ஏற்றி விடுவார். பொதுவாகவே நமக்கு ராசியில் சுக்கிரன் வரும்போதோ லக்னத்தில் சுக்கிரன் வரும்போதோ நம்ம ஏதாச்சும் ஸ்கின் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. சில பேர் இப்போ புதுசாக இந்த கலர் இம்ப்ளான்டேஷன் இந்த மாதிரி எல்லாமே ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. கலர் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். அப்படியே ஏதாச்சும் ஒரு நமக்கு ரொம்ப நாளா டெர்மட்டாலஜி ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாச்சும் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா குணப்படுத்துறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. எதுக்குன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ராசியில ராகு பகவான் வேற இருக்காங்க. ராகு ராசியில இருக்கும்போது பொதுவாகவே பாடியில ரிலேட்டட் இந்த ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் சுக்கிரன் இப்போ வந்திருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. ரெண்டாவது பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, சுக்கிரனும் புதனோட சேர்க்கைன்றது இருந்துருச்சு. புதன் என்றவர் டிஃப்ரெண்ட் கல்ச்சருக்கு சம்பந்தப்பட்ட பிளானட், சுக்கிரன் புதன் என்றவர் டிஃப்ரெண்ட் கல்ச்சருக்கு சம்பந்தப்பட்ட பிளானட், அப்படியே ஆப்போசிட் ஜெண்டருக்கு சம்பந்தப்பட்ட பிளானட். இப்போ புதனுடன் சுக்கிரை சேர்க்கை இருந்துருச்சு. சுக்கிரன் எப்படிப்பட்ட பிளானட், சுக்கிரன் ஃபீமேல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிளானட். இந்த டைம் பீரியட்ல முக்கியமா நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு பெண்களோட சப்போர்ட்ன்றது கிடைச்சிருங்க. உங்களுக்கு ஃபீமேல்ஸ் மூலமா நிறைய லாபம்ன்றது அமையும். ஃபார் சப்போஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு ஃப்ரீலான்சிங்கா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபரோ ஒரு கேமராமேனோ, அது நம்ம ஆள் இருக்கா நல்லா பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஃபீமேல் உங்களை ஒரு இடத்துல ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபீமேல்ஸ் மூலமா நல்ல லாபம்ன்றது உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே உங்களுக்கு ராசியில புதன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஃபேட் வளர்றதுக்கு வாய்ப்புண்டு, வெயிட் கெயின் ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு மட்டும் ஒபெசிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 7ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 12ஆம் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இங்க லைஃப் பார்ட்னர் கூட ரிலேஷன்ஷிப் பண்றது லாஸ்லா போகுது. லைஃப் பார்ட்னர் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் கூட சின்ன சின்னதா சண்டை நடந்துட்டு
பிரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு தனியா தங்குறது மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தெரியுது. அது மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்கிட்டா நல்லது. அப்புறம் இந்த 10ஆம் வீட்டு தொழில் வீட்டதிபதியான செவ்வாய் வந்து 12ஆம் வீட்டுல உச்சகட்டமா இருக்கிறாங்க. சோ 12ஆம் வீடு பாத்தீங்கன்னா லாசஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு தொழில் வீடு லாசஸ்ல போகுது. அப்படியே ஃபாரின் லேண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து ஃபாரின் லேண்ட்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு அமையும். இப்போ எல்லாத்துக்குமே ஃபாரின் போற வாய்ப்பு அமையாது. ஆனா அவுட் சோர்சிங் ப்ராஜெக்ட்ஸ், வேற வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்த நாட்டுக்கு கொடுக்குற ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்தியாவில் உட்காந்துட்டு. அப்படியே சில பேருக்கு வந்து எம்என்சிஸ்ல வேலை கிடைச்சிரும். ஸோ டாலர் வந்து ரூபியா மாறிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ எம்என்சி கம்பெனிஸ்ல ஃபாரின் கிளைண்ட்ஸ் கூட இல்லாட்டி ஃபாரின் கொலீக்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு பண்றது அமையுங்க. வெளிநாட்டுக்காரங்க கூட டீல் பண்றதுக்கான வாய்ப்பு பண்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல புதன் சுக்கிரன் சேர்க்கைன்றது நல்லது செய்யும். கட்டாயமா நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் என்னன்னா ராகுவோட இணைந்து இருக்காங்க சுக்கிரன். 4ஆம் வீட்டதிபதி சுக்கிரன். உங்களுக்கு தாய்ப்பாசம் நல்லா வளருது, அம்மா கூட அட்டாச்மெண்ட் நல்லா வருது. 4ஆம் வீடு சுகத்துக்கு சௌக்கியத்துக்கு என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. அந்த வீட்டதிபதி உங்களுக்கு ராசியில வந்துட்டு ராகுவுடன் இணைந்து வேற இருக்காங்க. கெட்ட பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு சில பேருக்கு. இப்போ வரைக்கும் வந்து மது பழக்கம் இருக்காதவங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சில பேர், நான் எல்லாத்துக்குமே சொல்ல வரல, சில பேருக்கு அந்த மாதிரி பண்ணலாமா, குடிச்சா என்ன ஆகும், பீரு குடிச்சா என்ன ஆகும், இந்த மாதிரி தோணும். முக்கியமா இந்த டைம் பீரியட்ல வந்து கெட்ட பொம்பளைங்க கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஃபீமேல்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த டைம் பீரியட்ல. அப்படியே சில பேர் கெட்ட பழக்கங்கள், கெட்ட ஃபீமேல்ஸ் கூட வந்து பழகிறதுக்கான வாய்ப்புண்டு. அது மட்டும் கவனமா பார்த்துக்கணும். சில பேருக்கு வந்து இந்த ப்ராஸ்டிடியூஷன் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இதாகிறது, மேல்ஸா இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி தவறான ஒரு ஃபீமேல்ஸ் கிட்ட போறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெட் பிளஷர்ஸ்ன்றது நிறைய வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சில பேருக்கு அந்த ட்ரக்ஸ், சில எல்லாத்துக்குமே இது நடக்காதுங்க. சில பேருக்கு இப்போ உங்களுக்கு சுக்கிரன் புதன்னால வரப்போற நல்லது இருக்குது. பாசிட்டிவ் சைடு, பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பாக்குறவங்களுக்கு பாசிட்டிவ் நடக்கும். அப்படியே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல ஓகே இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க, ஸோ இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கள்ளத்தடுப்பு வச்சிருக்கிறவங்களே நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்றதுனால ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. முக்கியமா இந்த ட்ரக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கன்சியூம் பண்றவங்களுக்கு நீங்க தூரமா இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கான பலன். பட் கும்பராசிக்காரங்க வந்து எதா இருந்தாலும் ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருந்துக்கிறது பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி புதன் வேற ரகசியில இருக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் அன்றது இந்த டைம் பீரியட்ல நடக்கலாம். அது பாசிட்டிவான மாற்றங்களா இருந்தா நல்லது. நெகட்டிவான மாற்றங்கள், கெட்ட பழக்கம் ஆகக்கூடாதுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து. இந்த மாதிரியான மாத பலன்கள், பெயர்ச்சி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.